கடந்த 20 ஆண்டுகளிலே ஆந்திராவிலே பல கலைகள் அழிந்துவிட்டன, அவற்றை யாரும் கவனிக்காமல் விட்டுவிட்டார்கள் என்று. ஒரு நாட்டிலே ஒரு பறவை இனம் குறைந்து வருகிறது என்றால் உடனடியாக அதை காப்பாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம். ஒரு விலங்கினம் அழிந்து வந்தால் அதை காப்பாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கின்றோம். ஆனால் ஒரு கலை அழிந்து வருகிறது, ஒரு மொழி அழிந்து வருகிறது என்றால் அதை யாரும் பார்ப்பதில்லை. அதை நாம் தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் கலை மனிதன் வளர்ப்பது, மொழி என்பது மனிதர்களால் வளர்வது. எனவே அவற்றை வளர்க்க வேண்டியது நம்முடைய கட்டாயம். திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே எண்ணற்ற கலை வடிவங்கள் இருந்திருக்கின்றன. இது நாம் வெளியிடுகின்ற ஒரு புத்தகத்திலே கூட நீங்கள் பார்த்தீர்கள். திருச்சியிலே எவ்வளவு புலவர்கள் இருந்திருக்கிறார்கள், எவ்வளவு கவிஞர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது. அதே போல திருச்சி மாவட்டத்திலே பல்வேறு கலைகள், பலதரப்பட்ட கலைகள் இங்கே வளர்ந்திருக்கின்றன. ஆனால் இவற்றின் வடிவங்கள் எல்லாம் இன்று காண கிடைக்கவில்லை. எனவே அப்படிப்பட்ட கலை வடிவங்களை எல்லாம் நாம் பதிவு செய்ய வேண்டும், முடிந்தவரை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திலேதான் இந்த முத்தமிழ் கலை பண்பாட்டு மையம் துவக்கப்பட்டது. எனவே அது துவக்கப்பட்ட அந்த நோக்கத்திலே சரியாக சென்று கொண்டிருக்கிறது என்று நாங்கள் நினைக்கின்றோம். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நம்முடைய முத்தமிழ் கலை பண்பாட்டு மையத்தினுடைய பொருளாளரும் உறுப்பினர்களும் மிக திறம்பட இதை நடத்தியிருக்கிறார்கள். அவருக்கு நம்முடைய குணசேகரன் அவர்கள் முழு ஒத்துழைப்பை நல்கி இந்த மிக சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்ட கலைஞர்கள் அனைவரையும் பாராட்டுகிறேன். இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவரையும் நினைவு கூறுகிறேன். நன்றி. ஒரு இதழிலே கலை பண்பாட்டு சிறப்புகளை நம்முடைய மாவட்ட ஆட்சியர் வெளியிட நம்முடைய வணக்கத்துறை பேராசிரியர் ஆவார் அவர்கள் இதனை பெற்றுக் கொள்கிறார். அரசமொழி ஜோதி பிரகாசம், முன்னாடி வாங்க சார், முன்னாடி வாங்க சார். அரசமொழி ஜோதி பிரகாசம் ஈஸ்வர், திரு தார்மகில், திருமதி ராணி ஜெயா, கலைமாமணி முகமது மஸ்தான், திருமதி பாமா, திரு மாரியப்பன், எம்.எஸ். ஜெகன், ஏ. கருப்பையா,
திருமதி டி எம் மங்கள நடராஜ், எஸ் கண்ணன், ஆர் உஷாராணி, சி கே கணேசன், திரு ஏ கனிமொழி நாடகம், திருமதி ஜே அமலா, கந்தானம் ஊக்குவிப்பாளர் திரு கே செல்வராஜ், நிறைவாக நம்முடைய முத்தமிழ் கலை பண்பாட்டு பயனுள்ள செயலாளர் டாக்டர் சேவை ஜோதிராஜ் அவர்கள் நன்றி கூறுவார். மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். நன்றி. 2 திட்டங்களின் முடியும். ஒரு செய்தியை மட்டும் நினைவு சொல்கிறேன். ஏறத்தாழ 3 மணி நேரமாக எந்த மாவட்டத்திலும் இல்லாமல் சுதந்திர தினத்தன்று மாலை நேரத்தில் இப்படி கலை நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டிய ஒரு மாவட்டத்துறை உண்டு என்றால் அது நம்முடைய மாவட்டத்துறை ஒருவர்தான் இருக்க முடியும் என்பதை நன்றியோடு தெரிவித்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கிற அத்தனை கலைஞர்களுக்கும், இசைஞர்களுக்கும், பாடகர்களுக்கும், சுமையர்களுக்கும், வந்திருக்கிற மற்றுமுள்ள பெரியவர்களுக்கும் நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி. Thank you.